வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பனிமூட்டம் காரணமாக சீர்காழி புடவரிச்சாலையில் தனியார் சொகுசு பேருந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், தற்பொழுது அந்த பேருந்துல பயணம் சென்ற பயணிகளுடைய நிலை தற்பொழுது எப்படி இருக்கு? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாகவே பனியின் தாக்கம் அதிகரித்து வந்தது. குறிப்பாக நேற்று மாலை முதல் பனியின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்தது. தற்போது 8:30 மணியை கடந்த நிலையிலும் தற்போது வரை சற்றும் பனியின் மூட்டம் குறையவில்லை. இந்த பனிப்பொழிவு காரணமாக சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்கில எரிவிட்டபடியும் பொதுமக்களோட நடமாட்டமே குறைந்து காணப்படுகிறது. இந்த நிலைமையில தான் சீர்காழி புறவழிச்சாலை, அதாவது விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலை பனமங்கலம் அருகே உள்ள புறவழிச்சாலையில் உள்ள மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலை அருகே 2 புறமும் செல்லும் வாகனங்கள் ஒரு புறம் தான் செல்ல வேண்டும். அதற்கான அறிவிப்பு பலகையும் தடுப்புகளும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சென்னையிலிருந்து பட்டுக்கோட்டை நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து இந்த வழியே வரும்போது பனிமூட்டம் காரணமாக அந்த அறிவிப்பு பலகை எதுவுமே தெரியாத அதிவேகமாக வந்த கட்டுப்பாட்டை இழந்து அந்த பகுதியில் உள்ள இருபுறமும் தடுப்பு கட்டைக்கு உள்ளே புகுந்துள்ளது. அந்த பகுதி முழுவதும் சேராக இருந்த காரணத்தால் அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வேகம் குறைந்து நின்றதால் அந்த பேருந்தில் இருந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இந்த விபத்து காரணமாக இந்த 4 வழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த சீர்காழி போலீசார் சாலையின் குறுக்கே சிக்கியிருந்த பேருந்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ராதா, பயணிகள் பாதுகாப்பாக இருக்காங்க, எந்தவித பாதிப்பும் ஏற்படவே இல்லை. ராதா, அதிர்ஷ்டவசமாக 40 பயணிகள் காயமின்றி உயிர் தப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.